எல்லாருக்கும் வணக்கம். விஸ்வரூபம் படத்தோட கிளைமேக்ஸில் கமல்ஹாசனும் பூஜாவும் சேர்ந்து ஒரு மைக்ரோவேவன் எடுத்து அந்த பாம் மேலே வச்சு அந்த பாமை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதாவது வில்லன் வந்து கால் பண்ணும்போது இந்த பாம்பில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த மொபைலுக்கு ரிங் வந்துச்சு அப்படின்னா இந்த பாம் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோவேவனை எடுத்து அது மேலே வந்து கவுத்து வைப்பாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த கால் வந்துட்டு கனெக்ட் ஆகாமல் இந்த பாம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். இது என்னன்னு கேட்கும்போது இதை வந்து ஃபேரடே ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபேரடே ஷீல்டை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுமினியம் ஃபாயில், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2.4 GHz ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸு. ஸோ அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த டிவைஸு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இயர்ஃபோனு எல்லாமே வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த வீடியோ ஓடுது, அதோட சவுண்ட் இங்கே வருது. அதை நான் ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு இதை நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஃபோன்லேருந்து இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்துட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரீச் ஆகலை. அதாவது இந்த அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு இதை தடுக்குது. ஸோ இதை தான் ஃபேரடே கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து டீஆக்டிவேட் ஆச்சு. இந்த ஃபேரடே ஷீல்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கமல் அந்த சீன் எடுத்திருப்பாரு. பட் அது ரியலாக ஆப்ரேட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபேரடே ஷீல்டு அப்படின்னா என்ன, இது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேரடே ஷீல்டை மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார். மைக்கேல் ஃபேரடே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸு, ஜென்ரேட்டர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற அந்த லா ஆஃப் இண்டக்ஷனை கொடுத்தவர் தான் மைக்கேல் ஃபேரடே. பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை இன்ஸ்பயர் பண்ணி இவர் ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது ரேண்டமாக இந்த ஃபேரடே ஷீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஃபேரடே கேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ அதை தான் நம்ம வந்து பல்வேறு விஷயங்களுக்கு இப்போது ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஃபேரடே ஷீல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் அவ்வளோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் கிடையாது. இதை ஒரு என்க்ளோஷர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல், சரிங்களா, இது ஒரு மெட்டல் என்க்ளோஷர். இந்த மெட்டல் என்க்ளோஷரில் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் வந்துட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போது வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் நாம் வகைப்படுத்தி வச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு வேவ்ஸ் வந்துட்டு இதை கடந்து போக ட்ரை பண்ணுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சைடில் அந்த வேவ்ஸ் இங்கே வரும்போது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு அதோட இடத்துலேருந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வேவ் வரக்கூடிய டைரெக்ஷனை நோக்கி அது வருது. ஸோ பொதுவாக ஒரு சார்ஜஸ் வந்துட்டு, அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் பர்டிகுலர்லி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை தான் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரும்போது அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வர்றதில் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றையும் கேன்சல் பண்ணிக்குது. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெட்டல் என்க்ளோஷருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளோ இல்லை ஏதோ வந்துட்டு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது. ஸோ இதைத்தான் நாம் ஃபேரடே ஷீல்டு இல்லை ஃபேரடே கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபேரடே கேஜோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் ஓவன். ஸோ இந்த மைக்ரோவேவ் ஓவன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரிவர்ஸ் பண்ணுது. அதாவது மைக்ரோவேவை இந்த ஓவனுக்குள்ளேயே ட்ராப் பண்ணுது. அதாவது இதுலேருந்து அது வெளியில் போக முடிகிறது கிடையாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போது டோரில் நம்மளால் பார்க்க முடியுதே அப்படின்ட்டு. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இந்த விசிபிள் லைட்டுக்கான ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவுக்கான ஃப்ரீக்வன்சி அண்ட் ரேடியோ வேவுக்கான ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். விசிபிள் லைட்டை வந்துட்டு அதால் அந்த டோர் வந்துட்டு அலோவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் மைக்ரோவேவை அதால் வெளியில் அலோவ் பண்ணாத மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரேடியோ வேவ்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ இது மைக்ரோவேவ்னை அந்த பாம்பில் எடுத்து கவுத்து வச்சு வில்லனோட ஃபோன் காலை வந்து அவாய்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து மைக்ரோவேவ்ஸை தான் மேக்ஸிமம் பிளாக் பண்ணும். ரேடியோஸை எந்தளவுக்கு பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஒரு நல்ல ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் படத்திலே சொல்லியிருப்பாங்க, இட் மே ஒர்க் ஆர் மேபி நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ட்ரை தான். ஸோ ஒரு ஜீனியஸான ஒரு மூவ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இதை. நீங்கள் காரில் போயிட்டுருக்க போது மழை, அதனால் இடி வருது அப்படின்னா, அந்த இடி உங்கள் காரில் விழுந்துச்சு அப்படின்னா அது உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய ரப்பர் டயர் கிடையாது.
அந்த காரோட ஃப்ரேமே வந்து ஒரு ஃபேரடே ஷீல்டாக ஆக்ட் ஆகுது. அதே போல் தான் ஒரு ஏரோப்ளேனில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெட்டல் ஃப்ரேம் வந்து ஃபேரடே ஷீல்டாக ஆக்ட் ஆகுது. ஒரு காரையோ இல்லை ஏரோப்ளேனையோ லைட்னிங் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா அந்த காரோட மெட்டல் ஃப்ரேமோ இல்லை ஏரோப்ளேனோட மெட்டல் ஃப்ரேமே வந்து அந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிடுது. அதனால் நம்ம உள்ள இருக்க நமக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. இந்த ஃபேரடே ஷீல்ட்னால ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தினந்தோறும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோடு சேர்த்து இன்னொரு கொசுறு தகவலையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நியூட்டன் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் யூனிஃபிகேஷனை பண்ணதுக்கப்புறம் மைக்கேல் ஃபேரடே இந்த மாதிரி இண்டக்ஷனை பேஸ் பண்ணி மேக்னட்டிசத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதை ஃபாலோ பண்ணி மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசத்தையும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிற ஒரு பாத்தை வந்துட்டு போடுறாரு. அதுலேருந்து ஒரு 4 ஈக்குவேஷனை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் கிராண்ட் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஐன்ஸ்டீன் பிறக்கிறாரு. ஐன்ஸ்டீன் பிறந்ததுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி, E=mc². ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி அதை சயின்ஸில் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சப்போ தான் ஐன்ஸ்டீன் பிறந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி உலகத்தோட அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சயின்ஸ் மெமோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.